சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானன். ஏப்ரல் 11 இன்று தேப்பந்தல் மாட்டுச் சந்தைக்கு வந்திருக்கோம். சனிக்கிழமை தேப்பந்தல் மாட்டுச் சந்தைக்கு போயிட்டுருக்கோம். தேப்பந்தல் மாட்டுச் சந்தை நிறைய பேர் வீடியோ பதிவு செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்திருக்கிறோம். அண்ணா இப்போ மாடு வாங்கினீங்களாண்ணா? ஆமாம், வாங்கினாங்க. மாடு வாங்கி எடுத்துகிட்டு வர்றாரு. கிட்ட வந்தாச்சு, நம்ம கொஞ்சம் தூரம் தான் தேப்பந்தல் சந்தை. சரி, இவர்கிட்ட கேட்கலாம் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு. வணக்கம்ண்ணா. அண்ணா, உங்கள் பேர் எந்த ஊருங்க? சேட்டு ஆகாரம் நான். ஓகே அண்ணா, இப்போ மாடு வாங்கியிருக்கீங்க, கண்ணு மாடு. ஆமாம். இது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? கண்ணு போட்டு 2 மாதம் ஆகுதுங்க. 2 மாதம் கண்ணு. ஆமாம். ஆமாம், கண்ணு போட்டு 2 மாதம் ஆகுது. ஆமாம், 2 மாதம் ஆச்சு. பொட்டை கண்ணு. ஆமாம். நல்லா பிஸ்கெட் கலர் நல்லா இருக்குது. இது எத்தனாவது கண்ணுண்ணா? இது வந்து இப்போ 2வது கண்ணு. 2வது ஈத்து கண்ணு போட்டிருக்கு. ஆமாம். மாடு பாருங்க, 2வது ஈத்து கண்ணு போட்டிருக்கு. எவ்வளோ பால் கொடுக்குன்னு சொன்னாங்கண்ணா? ஒரு 2 வேலை 5 லிட்டரு கறக்குதுண்ணா. இப்போ வேலைக்கு எப்படி 4 விட்டு கொடுக்காது. 5-4 கறக்குமா? 5 நாள் வரைக்கும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்தே பிடிச்சிட்டு போயிடுவீங்க? இல்லை, இப்போ வண்டி வச்சு ஏற்றுன்னு போயிடுவேன். அப்படி பொண்ணு வீடு இருக்கு. ஓகே, எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? இது வந்து 55 சொன்னாங்க, 47க்கு வாங்கினேன். 47க்கு? ஆமாம். 47,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. 55,000. பல்லு வந்து 6 பல்லு. 6 பல்லு. ஆமாம், 6 பல்லு. 45,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. 47. சரி, 47,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆமாம், 47,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. 2 மாதம் ஆகுது. ஆமாம், 2 மாதம் ஆயிடுச்சு. பொட்டை கண்ணு. பொட்டை கண்ணு. நம்ம போய் மாட்டு சந்தைக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் மாதிரி இது கிடைச்சதுன்னா ரெகுலராக வீடியோ பதிவு செய்யலாம். இந்த கடியர் எவ்வளோக்கு வாங்கினான்னு கேட்கலாம். தேப்பந்தல் மாட்டுச் சந்தை இருக்கிறது. தேப்பந்தல் மாட்டுச் சந்தை. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு வரீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. போய் சந்தை மாதிரி ஆதரவு இருந்ததுன்னா ரெகுலராக தேப்பந்தல் சந்தையை வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த தேப்பந்தல் சந்தையில் பார்த்தோம்னா நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட மாடு பிடிச்சி நிற்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஹாய் தம்பி, உங்கள் பேர் என்ன? ஆதிஷ். ஆதிஷா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதா? இல்லை, இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு. இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கா? இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு. ஓ, அதுக்குள்ளே மாடு பிடிச்சிட்டு வந்துட்டு. இது யாரோட மாடு? உங்களோட மாடா? எவ்வளோ விலை சொல்கிறீங்க? எங்கள் தாத்தா வந்து சொல்லுவாங்க. தாத்தா வந்து சொல்லுவாரா? ஓகே. பாருங்க, இது ரொம்ப இந்த சந்தை ஒரு அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் அப்படியே மாடு இல்லை என்னென்ன மாடெல்லாம் வந்திருக்கு, எந்த மாதிரி மாடெல்லாம் பார்க்கலாம். ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் விலை கேட்க முடியும். சில பேரெல்லாம் விலை சொல்ல மாட்டாங்க. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு டைமில். வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. வாங்கண்ணா. அண்ணா, உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? சிவகுமார்ண்ணா, ஆதமங்கலம் புதூர்ண்ணா. ஓகே அண்ணா, இப்போ 2 மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாண்ணா, 2 மாடு, ஜெர்சி 1, சிந்து 1ண்ணா. ஓகே அண்ணா, இந்த மாடை பற்றி சொல்லுங்கண்ணா. அண்ணா, இந்த மாடு 2வது கண்ணா. தாழ்ச்சியிலையே 7 கறந்த மாடு. அண்ணாடுகிற மாடு 2வது கண்ணு. 5 நாள் வரும்ண்ணா பால். அண்ணா, இது பல்லுண்ணா? இது கடை முளைப்பாக, இது 6 பல்லாகுதுண்ணா. இது கடை முளைப்பு. 2வது கண்ணு அண்ணா வயிற்றுல இருக்கிறது? ஆமாண்ணா, 2வது கண்ணா. 2வது கண்ணு வயிற்றுல இருக்குங்க. அண்ணா, 2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்குன்னு சொல்கிறீங்க? 2 வேலை சேர்த்து 13 லிட்டர் வரணும். 13 லிட்டர் வரணும். 7 வரணும். இது எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? வேலை 70 ரூபா சொல்லுண்ணா. 70,000 சொல்கிறீங்க. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்க? 60 ரூபாய்க்கு கேட்குறாங்கண்ணா. நீங்கள் எவ்வளோ வந்து தருவீங்கண்ணா? 65 ரூபா தான் கொடுத்துறோம். 65 வந்து தராரு. மடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ணா, இந்த மாடுண்ணா? இது கருப்பு மாடுண்ணா? இதுண்ணா? இது 50 ரூபா சொல்லுதுண்ணா. 50,000 சொல்கிறீங்க. அண்ணா, இதோட பல்லு? பல்லு 4 பல்லா இருக்குது. 4 பல்லு மாடு. இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுதுண்ணா? இது 2வது கண்ணா. 2வது கண்ணு வயிற்றுல இருக்கிறது? ஆமாம், வயிற்றுல 2வது கண்ணு. இது மடி அமைப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ணா, இது என்ன ரகம்? இது என்ன ரகம்ண்ணா?
இது ஜெர்சி, இது சிந்துண்ணா. ஓகே ஓகே, இது சிந்து கிராஸுங்க. இது சிந்து. அண்ணா இது எவ்வளோ பால் கொடுக்கணும்? 9 லிட்டர் வரும் 2 வேலையும். 2 வேலை சேர்த்து 9 நாள். ஒரு 5 வரும், சாயங்காலம் ஒரு 4 வரும். ஓகே அண்ணா, இதோட பல்லுண்ணா? 4 பல்லுண்ணா. 4 பல்லு. அண்ணா நீ வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரி தானே. வியாபாரி. வியாபாரி தான். அண்ணா இது எவ்வளோ தருவீங்க ஃபைனல்? இது 45 ரூபா கொடுத்துடலாண்ணா. இதுங்கண்ணா? இது 65 ரூபா ஆகணும். 65. ஓகே 65 45. 65,000 ஃபைனல் பண்ணுறாரு. இது 45,000 ஃபைனல் பண்ணுறாருங்க. 2 மாடுமே 2வது ஈத்து கண்ணு போட போகுது. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா தேப்பந்தல் சந்தைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 15. ஓகே, எத்தனை சேல் ஆகிருக்கு? இப்போ 8 மாடு ஆகிடுமா. ஓகே அண்ணா, இது சூப்பராக இருக்குது. நல்ல கலரும் பார்க்குறதுக்கு எல்லாம் அமைப்பா. அண்ணா சொல்லுங்கண்ணா, இதோட விவரம் சொல்லுங்களேன். இது எச்சப்பட்டை 2 வெள்ளை இருக்குது. போனோடனே வீட்டுக்கு போடலாம், சென்னை ஊசி போடலாம். இது 52 சொல்லுது. 40-42 வெள்ளியும் கேட்குறாங்க. 45 வந்தால் கொடுத்துடலாம். அது ஓகே 45 ஃபைனல் பண்ணுறாரு. அண்ணா அந்த மாடுண்ணா? அது 35 சொல்லுது ராஜா, பெல் போடல. அண்ணா இந்த மாடுங்க எவ்வளோ சொல்கிறீங்க? இது 25 சொல்லுது. இது 20 ரூபாய்க்கு முன்ன பண்ண வந்தால் கொடுத்துடலாம். அது வாண்ணா பிடிச்சிருமாண்ணா, கேளுண்ணா. நீ அதே ஏறின மத்திலே ஏறிந்தா சரி, அர்பனஸே கொடுண்ணா. அர்பனஸே கொடு. நான் வாங்கியிருந்தேன். இல்லை நான் வாங்கியிருந்தா குத்து வச்சிருவேண்ணா. நான் வாங்கியிருந்தேன். லோனார் தல்பே வேணாம், கொஞ்சம் பிடிச்சும் போ. நான் பெல்லு இன்னும் அதெல்லாம் தப்பு தண்டாக்கு வர்றதில்ல. தப்பு தண்டா வர்றதில்லை இவர் வந்தா உங்கள்கிட்ட. அதை தான் நான் ஒன்று சொல்லுவேன். இல்லைப்பா வாங்கியிருந்தா இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு இல்லை. நான் வாங்கலை, நான் வாங்கியிருந்தா குத்துருண்ணா. இவ்வளோ நேரம் பேச மாட்டேன் நீ வந்ததுக்கு. ஒன்றும் கேட்க வேண்டிய வேலை கிடையாது. அவரு கேட்க வேண்டிய வேலை கிடையாது. கேட்கட்டும் பணம் அவருக்கு சொல்லுண்ணா. இல்லை வாங்கலைண்ணா, நான் வாங்கலை. வாங்கியிருந்தா நான் பேச மாட்டேண்ணா. போய்கிட்டேண்ணா. ஆனால் பைசா தான் நல்லதுண்ணா. நம்மக்கிட்ட வாங்கி யாரும் கிடக்கூடாதுண்ணா. நம்மக்கிட்ட வாங்கி யாரும் கிடக்கூடாது. தப்பு தண்டா கூட மாற்றி கொடுப்பேண்ணா. மாடு தொட்டி குள்ளியா தீன் தொல்லியா எந்த வித பால்ட்டு இருந்தாலும் மாற்றி கொடுப்பேன். எதுண்ணா அதுவா பட்டியா 25 குண்ணா. சரி வாங்கிட்டு நல்லா வரும் போனா சொல்லுங்கண்ணா. அண்ணா நான் உங்கள்கிட்ட நீ வந்த பிறகு எதுவும் மாற்றி பேச மாட்டேன். 2000-3000 ஐயா தருவு பண்ணுறேன் நான் சொல்கிறேன். இல்லை தருவு பண்ணுறேன் நான் சொல்கிறேன். நான் சரி என்னதான் லாஸ்ட் என்ன நீ லாஸ்ட் எவ்வளோ குடிச்சிக்கிறேன்? என்ன பண்ண போற நீ சொல்லு. 45 கொடுன்றேன். சரி 4000 குண்ணா. 4000 குண்ணா. 41 வாங்கிக்கண்ணா. அண்ணா நான் உங்கள் மாடு கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா நான் மாடு அண்ணா நைனா நான் நான் கொடுத்துட்டு போகிறதில்ல. நான் மாடு விட்டு போக மாட்டேன். இப்போ இதான் ஏதோ ஆள் மூஞ்சி பாரு, முகத்தை பாரு. விடு போ, இப்படி போய்ப்பா, இப்படி போய் ராஜா போய் பிடிச்சி போய் பாரு. எந்த கண்ணு மாடு கேட்குது பாரு பாத்தியா? அண்ணா போதுண்ணா அந்த மாடுக்கு கேட்டுண்ணா. போதுண்ணா அந்த மாடு அந்த விலைக்கு அந்த மாடு போதுண்ணா. நல்ல தரமாக வரும் போங்கண்ணா. இல்லை கலர் பேச்சு எப்படி வரும் நீயே சொல்லு. உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. உனக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எல்லாருமே அப்படி வேணாண்ணா. இப்படி வேணா புரியுமா? நல்லா போய் பார்த்துட்டு வந்து கேட்கலாம். எந்த மாதிரி குறை நாள் கொண்டா விட்டுனா மாட்டேன். கொட்டி இல்லையா தீன் துணிலையா எதுனா எப்படி வச்சுக்கிறேன்? 25 கொண்டா. 41 தான். அண்ணா 3000 கொடுத்து புஷ் பண்ணு. அண்ணா மாடு உனக்கு கொடுக்கணும் தான். இல்லை போயிட்டுண்ணா. இல்லை உனக்கு இல்லை உனக்கு கொடுக்கணும்னு வயசு தான் நான் வேலை சொல்கிறேன். தொச்சு போ வா தொழி வா வாங்கண்ணா. இல்லை வாண்ணா வாங்க. 35 கொடுமா. தொச்சு பாருண்ணா. தொச்சு பாரு வேணா. கை வை வச்சு பாரு. எவ்வளோ ராஜா கேட்கட்டாரு? நானும் அவர் கொடுக்கறத வேலை சொல்லிட்டேனே. இப்போ கொடுக்கறத சொல்லிட்டேனே. இன்னும் ராஜா கொடுக்கறது தான் சொல்றது. தொலை சொல்லலை நான். கொடு அவங்ககிட்டே கொடு. போய் பாரு போ.
குணத்தில் நல்லா இருக்கும் போ போடா ராஜா பா கண்ணு போட்டாதான் போமா நல்லா குதிரைன்னு சொல்லிக்கிறேன் குட்டியை கூட இப்போ மாடு கொடுக்க நல்லா சொல்லிக்கிறேன் எந்த மாட்டோம்மா ராஜா ராஜா ரைத்தா இருக்கிற வண்டிக்கு தான் நம்ம ஒன்றும் செஞ்சு வைக்க முடியாது இல்லை இல்லை முளைப்பு இருந்தாக்கா நம்ம செஞ்சு வைக்க முடியாது நம்ம இதை கொடுக்கணும் நம்ம ஆளுக்கு கொடுக்கணும் தான் சொல்றது வேணா அந்த மூஞ்ச பாருண்ணா இந்த மூஞ்சி பார்த்தா கொடுக்குற மாட்டை கூட பிடிச்சா மாட்டை டைட் பண்ற பத்தி நான் டைட் பண்ணலையே நான் டைட்டே பண்ணலையே அது 2 பிள்ளை 4 இப்போ 4 இப்போ தான் 2ஆம் பிள்ளை வீந்து முளைக்குது 4 பிள்ளை என்னத்துக்கு வாங்குது இப்போ தான் வீந்தே முளைக்குது 2 தான் உள்ள வரும் 4 வராது ஓட்டி ஏற மாட்டாங்க 4 பிள்ளை நாங்கள் வெட்டு தானே போவோம் செச்சிட்டு கூட மேல் செச்சிட்டா ஃபர்ஸ்ட் அந்த 500 என்கிட்ட குத்துரு ரூபாயே முதல் 1000 போ கசகர பத்தி 1000 நான் கெசல் ராஜா மாடு கொடுக்கணும் தான் சொல்லிக்கிறேன் நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டு மொத்த ரூபாய் கூட எடுத்துன்னு போ ஏன்னா நான் அந்த ஜோபில இருந்து நான் என்ன பண்ணுவேன் வாங்கலண்ணா நான் வாங்கலண்ணா இப்போ இல்ல இல்ல பூச்சி கூட ராஜா பூச்சி கூட இருமா இப்போ கொடுத்துட்டு இல்லை வாங்கி அது போய் நாக்குதா கணக்கு தான் கொடுப்பாங்க முதல் பேசுறா லாபம் நான் லாபம் கொடுக்குறது இன்னும் 500 கம்மியாக கொண்டு வந்தேண்ணா இன்னும் 500 கம்மியாக கொண்டா அதெல்லாம் வேணாண்ணா சரிதானே எதுக்கு அதுக்கு 41 ஆகுதுண்ணா சும்மா நம்மளாம் வந்து ஏதோ நம்ம கொடுக்கணும்னு சொல்றோம் நம்ம அண்ணா 39 அடா இவன் 35 தானே கேட்கட்டும் இல்ல 35 தான் கேட்கட்டும் நான் கேட்கறோம் கேட்க தானே கேட்பாங்க இல்ல கேட்கறோம் நான் சொல்றதுக்கு எங்கேயா நான் சந்தோஷமா தரேன் மாடு உங்களுக்கு நான் என்னைக்குமே உனக்கு மாத்தி பேசுறதில்ல நான் மாத்தி பேசுறதில்ல உனக்கு ஒரு மரியாதைக்கு தானே மாடி போட சொல்றேன் ஒரு மரியாதைக்கு தானே சொல்றேன் நான் அப்படி கிடையாது இப்போ அது பேசுறது ஆள் மரியாதைக்கு மாடு தரேன் இப்போ ஆள் மரியாதைக்கு தானே மாடு தரேன் இப்போ முதல் போதுமா எதுக்கு நம்ம சரி ஆள் ஓணும் அப்படின்றத மாடு தரேன் நான் அது உனக்கு தான் நல்லா இருக்கலாம் போனேன் நம்ம கிட்ட வாங்கி எல்லாம் கேட்டு நல்லா இருக்கணும்ண்ணா கெட்டு போட்டுன்னு சொல்லக்கூடாதுண்ணா தொட்டி தீனி பைக்கெல்லாம் நல்லா இருக்குது போகாமா அருமையாக இருக்குது எவ்வளோ ஃபைனல் பண்ணீங்க 40 அண்ணா நான் மரியாதைக்கு கொடுத்துக்கிறேன் போனேன் சந்தோஷம் போனேன் எந்த மாடியுமே தகத்தனா இப்போதான் கண்ணே போட்டிருக்கு இப்போதான் கண்ணு போட்டிருக்கு கண்ணு போடாமல் இருந்தால் கொஞ்சம் ரேட் அதிகமாக விற்கலாம் கண்ணு போட்டாவே ரேட்டு கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன் அப்படியே சந்தையை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த தேப்பந்தல் சந்தையில் கூழ் கடை ரொம்ப ஃபேமஸ் நிறைய கூழ் கடை இருக்கும் நிறைய சைடிஸும் தருவாங்க காம்பு இந்த சந்தையை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மரம் ஒரு அமைப்பே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் ரொம்ப கழிச்சு கம்மியாக இருக்கும் இந்த பாருங்கள் எல்லா மாடும் சூப்பராக தரமாக இருக்குது வியாபாரி யாருன்னு தெரியல எல்லா மாடும் ஒரே மாதிரி எடுத்து வந்துருக்காங்க எந்த டிவி இது யூடியூப் சேனல்ண்ணா அவரும் ஓட்டி மேலே 10 ரூபா சொல்லுவாங்கண்ணா இது வாங்கிட்டீங்களாண்ணா ஐயா 10 வாட்டி சொல்லியிருப்பாங்க அப்ப என்ன பாவம் வணக்கண்ணா அண்ணா உங்கள் பேருங்க வெங்கடேஷ் எந்த ஊருங்கண்ணா மலையனூர் ஓகே மலையனூர் அண்ணா நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களாண்ணா வியாபாரிண்ணா வியாபாரி இந்த ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்கண்ணா ஆமாண்ணா. இது தலைச்சங்கண்ணா தலைச்சங்கன் ஓகே தலைச்சங்கண்ணு போட போகுதுங்க நான் பல்லுண்ணா பல்லு 2 பல்லுண்ணா 2 பல்லு ஆ அண்ணா சொல்லுங்கண்ணா இதோட விவரம் சொல்லுங்கண்ணா அண்ணா 2 பல்லு தலைச்சங்கண்ணு போட போகுதுங்க ஆமாண்ணா பால் ஒரு 4 நாள் வருண்ணா அண்ணா பால் 4 லிட்டர் வருண்ணா வேலைக்கு ஒரு வேலைக்கு 4 லிட்டர் பால் கொடுக்கும் கண்டிப்பாக வரும் எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்களா 60,000 சொன்னண்ணா 60,000 சொல்கிறீங்க அதிகமாக இருக்கேண்ணா
60,000 சொல்கிறேன், 57,000 சொல்லிட்டேன். ஓகே. 50,000 கேட்குறாங்க. ஒரு 1000 50 வரையும் கேட்குறாங்களாண்ணா? ஒரு 1000 2000 சேர்த்து வந்தால் கொடுத்துடலாம். ஓகே. எவ்வளோ வந்தால் தர மாதிரி ஐடியாண்ணா? ஒரு 52 வந்தால் கொடுத்துருவோண்ணா. ஓகே. எத்தனை மாடுண்ணா கொண்டு வந்தீங்க? நான் 2 மாடு கொண்டு வந்தேன். 2 மாடு. ஒரு மாடுண்ணா இது ஒன்று, இது ஒன்று அது ஒன்று. அந்த மாடுண்ணா? அந்த செவலை அதுவும் நல்லா இருக்கேண்ணா. இதுவும் தலைச்சங்கண்ணு தான். ஆமாம், அது தலைச்சிக்கிட்டு தான். இதுவும் தலைச்சங்கண்ணு தான். அண்ணா பல்லுங்கண்ணா? அது பல்லு 2 பல்லு. 2 பல்லு. அண்ணா அதுண்ணா ரக மாடுண்ணா? அது வந்து சிந்து கலப்புண்ணா. சிந்து கலப்பு. ஆமாண்ணா. ஓகே. சிந்து கலப்பு. ஆமாண்ணா. 2 பல்லு மாடுங்க, தலைச்சங்கண்ணு. தலைச்சங்கண்ணு. எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? அது 67,000 சொல்கிறேன். 67,000 சொல்கிறீங்க. 67,000 சொல்கிறீங்க. ஆமாண்ணா. இங்கே எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா சந்தையில்? 57 வரையிலும் கேட்குறாங்கண்ணா. 58ன்னு கேட்டாங்க. ஓகே. ஒரு 60 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். மாடு நல்லா ஷைனிங்காக இருக்கேண்ணா? நல்லா சரிங்க. நல்லா ஷோ, நல்லா எல்லாத்துக்கும் நல்லது. குணம்லாம் நல்லா இருக்கும், பால் வரும். ஓகே. இது எந்த ஊர் இந்த மாடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா? அது 2மே மேல்மலையனூர். லோக்கல் மாடு தான்? லோக்கல் தான். வாங்கினது 2 வந்து கப்பலாம்பள்ளியில் வாங்கினது. நாங்கள் வந்து மலையனூர். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த புளியா மரம், இந்த கோட்டம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சந்தையே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி இருக்கும் சந்தை. இந்த சைடு ஃபுல்லாக கடேரி மாடு இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக கடேரி மாடு. இந்த சைடு எல்லாம் பசு மாடு, சாரி இந்த சென மாடு. கண்ணு போட மாதிரி இருக்குல்ல, 9 மாதம் சென மாடு, 8 மாதம் சென மாடு இருக்குது. இது அப்படியே இன்னும் அந்த பக்கம் போய் பார்க்கல. அந்த சைடு வந்து ஏர் மாடு அதிகமாக இருக்கும். இந்த கடேரி மாடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏர் மாடு பார்க்க போகலாம் நம்ம. நீங்க வாங்க போறீங்களா வீட்டுக்கு? நாற்பத்தி 45ன்றாங்க. துட்டு வாங்கினா சொல்லுப்பா. கட்ட கம்மியாக கொடுப்போம். வியாபாரிகள் 500 கம்மியாக கொடுக்கும். 500 கம்மியாக கொடுங்க. வியாபாரிகள் சம்சாரி வியாபாரம் 31 சொல்லி கூட ஆள் யாரா வந்து ஆள் வர கிட்ட இந்த சைடு ஃபுல்லாக அந்த கடேரி மாடு. அப்படியே பார்க்கலாம் வாங்களா. நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. நம்ம அப்படியே லைவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு பார்த்தோன்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஹலோ, நம்ம அண்ணா தான் வந்திருக்காரு. இப்பதான் கேட்டேன். சரி. கிடையாது, அது காம்பு ராசி.
எப்படி என்ன பேசுறான் பேசுறானா இல்லையா உண்மை சொல்லு. ஆடு நல்லா